கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 37 தொகுதிகளில் பெரிய ஸ்வீப். அந்த 2021 திமுகவுக்கு பெரிய பலமே சென்னை அண்ட் டெல்டா. அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க, இல்லை அவங்க எல்லாமே கேண்டிடேட்டு. இவர் நேரு வந்து ஒரு எல்லாத்தையுமே சூப்ரேசி அப்படின்னு ஒரு சூழ்நிலை. வாய்ப்பு இல்லைன்னாலும் கூட நீங்கள் இவர் ரகுபதி திருமயத்தில் நிற்கிறாரு. ரகுபதி வர்சஸ் வைரமுத்து ஏடிஎம்கே கேண்டிடேட் நெக் அண்ட் நெக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அமைச்சருக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்க முடியும். நெக்கா இருக்கு. ஓ, திருச்சியில் மொத்தம் 9 தொகுதிகள். பட் கடந்த தேர்தலில் 9 தொகுதிகள் வந்து வெற்றியாக இருந்தது. பட் இந்த முறை அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, ரொம்ப என்ன சொல்கிறது, நெக்க நெக் அப்படின்னு இருக்கா? இல்லை. தமிழகத்தில் உள்ள பார்க்கக்கூடிய திருச்சி கிழக்கு விஜய் போட்டியிடும் தொகுதியும் திருச்சியில் வரும். இனிக்கோ தான் இருக்கிறாரு. இனிக்கோ கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்படி விஜய்க்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தொகுதிகளில் பெரம்பூர் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் திருச்சி கிழக்கு அந்த அளவுக்கு பெரிய சாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தோல்வி அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் திருச்சி கிழக்கு இல்லை திமுக. தமிழ் மீடியா நேயர்கள் கண்முணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் சார், கொங்கு மண்டலத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அங்கே என்ன நிலவரம் இருக்குது, பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி தன்னுடைய பணிகளை செஞ்சார், முதல்வருக்கு என்ன அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, ரிசல்ட்டுன்னும் போது நமக்கு நிச்சயமாக அது வரும். நம்ம விழாவாரி அது பற்றிய விளக்கம் கொடுப்போம். அதே போல் இன்னும் சில மாவட்டங்கள் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். இப்போ நீங்கள் களத்தில் இருந்த திருச்சி உட்பட இன்னும் டெல்டா மத்திய மாவட்டங்கள், நீங்கள் அதில் பரிச்சயமானவர் என்ற அடிப்படையில் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்டா மாவட்டங்கள் கடந்த முறை 41ல் 37 வென்றது போல் அது ரிப்பீட் ஆகுமா? ஸ்வீப்புங்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா? என்ன நிலவரமாக இருக்குது சார்? இல்லை, அதுதான் மேட்ரு. இப்போ இந்த தேர்தலில் திமுகவுக்கு டெல்டா சாதகமாக இருக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் ஸ்வீப்புக்கான வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் ஒரு 3-4 தொகுதிகளை இழந்த மாதிரி இந்த முறை கூடுதலாக இன்னும் ஒரு 4-5 தொகுதிகளை திமுக இழக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பார்வையாக இருக்குது. அதற்கு காரணம்லாம் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் அலட்சியமான விஷயங்கள் தான். இது முதல்வருக்கும் கூட இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதில் அவர் முதல்வரும் கூட சின்ன வருத்தமாக இருக்கார் அப்படின்னு தான் காரணம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்டாவில் 8 மாவட்டங்கள், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அப்படிப்பா அரியலூர், பெரம்பலூர், இந்த 8 மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களை சேர்த்தது தான் 41 தொகுதிகள்னு வச்சுக்கோங்க. இதில் கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பெரிய ஸ்வீப். அந்த 2021 திமுகவுக்கு பெரிய பலமே சென்னை அண்ட் டெல்டா. நல்ல ஒரு கிளீனாக இருந்தது, ஸ்வீப்பிங்காக இருந்தது. பட் அந்த முறை அதே சூழ்நிலை இந்த முறை காரணத்திலையும் ஆளுங்கட்சி பல திட்டங்களை செய்து கிட்டத்தட்ட ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது டிஎம்கேக்கு. ஏன் இந்த முறை அதே அளவுக்கு வெற்றி கிடைக்குமான்னு பார்த்தா இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு தகவலாக தெரியும். ஆமாம். ஸோ அதுக்கு காரணம் இல்லாமல் இந்த உள்குத்து விஷயங்கள் இதெல்லாம் காரணம். மத்திய மண்டலத்திற்கு பொறுப்பு அமைச்சர் யார்? அமைச்சர் சீனியர் நேரு அவர்கள். ஓகே. அதில் மற்றொரு அமைச்சர் அமில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இருக்காரு. மகேஷ் இருக்காரு, அவர் இருக்காரு, மெய்யநாதன் இருக்காரு, ரகுபதி இருக்காரு, டிஆர்பி ராஜா இருக்காரு, பல அமைச்சர்கள் இருக்காங்க. பெரும் துறையில இருக்காங்க. பட் நீங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் விட நேரு அவர்கள் தான் சீனியர் மோஸ்ட். அவர் ஸோ அனுபவம் வாய்ந்தவர். அதனால் அவரின் தலைமையில் இந்த தேர்தலை திமுக சந்திக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க, இல்லை அவங்க எல்லாமே கேண்டிடேட்டு. இவர் நேரு வந்து ஒரு எல்லாத்தையுமே சூப்ரேசி அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான். நீங்கள் அப்படி பார்க்கும்போது புதுக்கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது புதுக்கோட்டையில் மெய்யநாதன் இருக்கார்,
ம். ரகுபதி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒன்றும் பிரச்சனை பெருசாக இல்லை. புதுக்கோட்டையில் தோல்விங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அறந்தாங்கியில் ராமச்சந்திரன் காங்கிரஸ் வேட்பாளர், திருநாவுக்கரசோட பையன், அவர் நிற்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. புதுக்கோட்டையில் பெரிய லெவலில் தோல்விக்கு வாய்ப்பு இல்லைன்னாலும் கூட நீங்கள் இவர் ரகுபதி திருமயத்தில் நிற்கிறாரு. ரகுபதி வர்சஸ் வைரமுத்து ஏடிஎம்கே கேண்டிடேட் நெக் அண்ட் நெக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அமைச்சருக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய நெக் அண்ட் நெக்காக இருக்குது. ஓ, நீங்கள் வெற்றி இருக்கலாம், ஒரு மார்ஜின் வேணும்ல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு அது வரணும். சில ஆயிரம் வித்தியாசம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன்னா இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது. ஸோ அது அப்படி சொல்கிறாங்க. ரகுபதிக்கு வந்து நெக்க நெக்க இருக்குது, பட் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னாலும் கூட அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் அவரு தனிப்பட்ட செல்வாக்கு இதில் என்னென்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா விராலிமலையில் 2 தேர்தலாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டிஎம்கே கேண்டிடேட் தூக்கிட்டு இந்த முறை புதுசாக மாவட்ட செயலாளருக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. ஓ, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்காரு. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஸோ அதனால் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன ஒரு பெரிய இன்னொரு சுவாரஸ்யம்னா 3 தொகுதிகளில் பிஜேபி டிஎம்கே வர்சஸ் பிஜேபி 3 தொகுதிகள். நீங்கள் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை 3 தொகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பிஜேபி. ஆமாம், நீங்கள் திமுகவுக்கு ஒரு இதெல்லாம் கூட சாதகமாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் மொத்தம் 9 தொகுதிகள். பட் கடந்த தேர்தலெலாம் 9 தொகுதிகள் வந்து வெற்றியாக இருந்தது. பட் இந்த முறை அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. சரி, ரொம்ப என்ன சொல்கிறது, நெக் அப்படின்னு இருக்கா? இல்லை, சில தொகுதிகள் தோற்றுரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கான விஷயம் திமுகவுக்கு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மணப்பாறை அந்த தொகுதி வந்து கஷ்டம். அப்துல் சமது அவர் தான் நிற்கிறார் கூட்டணி கட்சி சார்பில். அதில் என்ன விஷயம்னா அப்துல் சமது என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஜில் இல்லை இந்த தொகுதியை மாற போகிற ஒரு மனநிலையில் இருந்தார். ஸோ ஒரு 6 மாதம் அவர் வந்து ஒரு பெரிய ஈடுபாடாக இல்லை தொகுதியில். பட் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, கூட்டணி பேச்சுவார்த்தை இருப்போ இல்லை வேறு வழி இல்லை, நீங்கள் மணப்பாறை நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அவருக்கு. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து ஒரு கஷ்டமாகவே இருந்தது. டாக்டர் விஜயகுமார் அவர் புதிய கேண்டிடேட்டு. பட் அங்கே வந்து எப்பயுமே ஒரு கேஸ்ட் ஃபேக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஊராளி கவுண்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அவர் வந்து அதிமுக களமிறக்கியது. ஸோ அது வந்து நெக்காக இருக்குது. மணப்பாறை தொகுதி அதில் மினிமம் ஒரு குறைந்த லெவலாவது அதிமுக வெற்றி பெற்றுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. மணப்பாறையில் அதிமுக ஒரு எட்ஜ் இருக்குது. ஆமாம், எட்ஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதே மாதிரி துறையூர் காங்கிரஸ் வேட்பாளர் விச்சு, அந்த இடத்துலையும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் காங்கிரஸ் வழக்கமாக கடைசி நேரத்தை வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுது. ஒரு 3-4 நாள் எல்லாமே ஒரு செட் ஆகி எல்லாமே எலெக்ஷன் ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் கடைசி நேரத்தில் அவங்க கொண்டாந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதையும் கூட கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்குது. யார் வெற்றி பெற்றாலும் 2000 ஓட்டு இல்லை 1000 ஓட்டில் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கமும் அதே மாதிரி. அங்கே வந்து ஏற்கனவே பழனியாண்டி எம்எல்ஏ அவர் தான் இருந்தார். இந்த முறை அவருக்கு இல்லாமல் துரைராஜ் அவர் ஏற்கனவே அந்த நாள் ஒரு சேர்மன் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. பட் கேண்டிடேட் ஏடிஎம்கே கேண்டிடேட் யாருன்னா மனோகரன், ஏடிஎம்கே பீரியடில் கொறடாவாக இருந்தவர், அவருக்கு சொந்த ஊர் அதுதான். ஸோ அவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. பட் துரைராஜுக்கு திமுக சரியாக ஒத்துழைப்பு இல்லையா இல்லை வேறு எதுவும் காரணங்களான்னு தெரில. டிஎம்கே கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்குது.
ஒரு வேளை ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு தகவல் இப்போ வெளியாயிருக்கு. அது ஒன்று. இது எல்லாமே எக்ஸிட் போலுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். அதே மாதிரி லால்குடி லீமா ரோஸ் லாட்ரி அதிபர் மார்டினுடைய மனைவி. அவங்க தனியும் வெளியூர்லேருந்து வந்தவங்க. பட் ஏற்கனவே 4 தேர்தலாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளராக இருந்தவர் சவுந்தர பாண்டியன். அவர் தான் எம்எல்ஏ. அவர் வந்து இந்த மாதிரி அவருக்கு தரல, சீட்டு தரல. ஓ, அந்த ஒரு சின்ன சங்கடம். ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல நேம். அவருக்கு சவுந்தர பாண்டியன் நல்லாவே தான் இருந்தார். பட் இந்த மாதிரி திமுக தலைமையை அவருக்கு தரல. ஸோ அங்கே வந்து பாரிவள்ளல்னு சொல்லி புதிய வேட்பாளர் அவரை கொண்டாந்தாங்க. பட் இங்கே மணி ஃபேக்டர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லீமரஸ் அவர்கள் அதிகமாக பணம் ஆமாம் கொடுத்திருக்காங்க. நிறையா பண்ணியிருக்காங்க. பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் திமுக அந்த அளவுக்கு ஈக்குவலாக பெருசாக ஒன்றும் பண்ணலைங்கிற ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 தொகுதிகள் திமுகவுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருக்கு. 2 தொகுதிகள் வெற்றி கூட பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி தமிழகத்தில் உள்ள பார்க்கக்கூடிய திருச்சி கிழக்கு விஜய் போட்டியிடும் தொகுதியும் திருச்சியில் வருது. இனிக்கோ தான் இருக்கிறாரு. இனிக்கோ கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பட் விஜய்க்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தொகுதிகளில் பெரம்பூர் வேறு மாதிரி இருந்துச்சு. பட்டு திருச்சி கிழக்கு அந்த அளவுக்கு பெரிய சாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தோல்வி அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் திருச்சி கிழக்கு இல்லை திமுகவில். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை. கடந்த தேர்தலில் நீங்கள் 9க்கு 9ன்னு இப்போ நம்ம பேசுனதுலேயே பார்த்தீங்கன்னா 4 தொகுதி டஃப்பாக இருக்குது. அதில் 2 போய்டும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இப்போ 7 தான் திமுகவுக்கு 7ஆ 8ஆன்னு தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா. தஞ்சாவூர் அப்படி தான். தஞ்சாவூரும் கடந்த தேர்தல்லாம் அப்போ வைத்திலிங்கம் மட்டும்தான் ஜெயிச்சார். இப்போ அவரும் வந்துட்டார்ல, திமுக வந்துட்டார். பட்டு இப்போ திமுகவில் உள்ள கேண்டிடேட் விஷயங்கள்ல நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் சிவாஜியை தோற்கடித்த துரைச்சந்திரசேகரன் அவர் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் இது 7வது முறை அவர் எம்எல்ஏ. ஏற்கனவே 6 முறை ஜெயிச்சிட்டாரு. அது திருவையாறு. இப்போ இந்த முறை கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அமமுக வேட்பாளராக இருக்கிறது வேலு கார்த்திகேயன். ஸோ துரைச்சந்திரசேகரனுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு தகவல். பாபநாசம் ஏற்கனவே பழைய மந்திரியாக இருந்தவர் துரைக்கண்ணு. அவருடைய பையன் இந்த முறை சண்முக பிரபு நிற்கிறார். அவர் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. பட் அவர் ஏற்று நிற்கிறது ஐயுஎம்எல் ஷாஜகான் கேண்டிடேட் அவர். ஸோ அதில் கொஞ்சம் சரியாக சிங்க் ஆகலை. ஐயுஎம்எலுக்கும் திமுகவுக்கும் சரியாக செட் ஆகலை. ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பட்டுக்கோட்டை அதுலேயும் கொஞ்சம் நெக்காக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 தொகுதிகள் அங்கே சொல்கிறோம். தோல்வின்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே கூட ஒரு கம்ஃபர்ட்டாக ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக தான் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஒரு வருத்தத்தில் தான் சொல்கிறாங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் மொத்தம் 4 தொகுதிகள் தான். அதில் ஜெயங்கொண்டம் சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அரியலூர் ஆமாம், அரியலூர் மாவட்டம் வந்து அது பெரம்பலூர் அரியலூர் அதில் வந்து அதில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அங்கே யாருக்கு கொடுத்துருக்காங்க, வழங்கப்பட்டிருக்கு? எந்த கட்சிக்கு? பாட்டாளி மக்கள் கட்சிக்கா? அரியலூர் வந்து பாட்டாளி மக்கள் திமுக தான் அங்கே. ஓகே, திமுக தான் நிற்கிது. அரியலூரில் நிற்கிறது வந்து தாமரை ராஜேந்திரன். அவர் கொறடா. அவரும் ஏடிஎம்கேல கொறடா இருந்தவர். அவருக்கும் திமுக வேட்பாளராக லதா பாலு அவங்க. பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயங்கொண்டத்தில் அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம்கே வர்சஸ் பிஎம்கே ஜெயங்கொண்டம். அங்கே வைத்தியநாதன் ஏற்கனவே அவர் குரு இருந்தார்ல, அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அன்புமணி டீமில் இருக்கார். அவர் தான் அங்கே கேண்டிடேட்டு. அங்கே ஏடிஎம்கே நிற்கிதுன்னு வச்சிங்களேன். காசோ கண்ணன் நிற்கிறார். ஸோ இந்த மாதிரி அங்கேயுமே கூட சில பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்தது மதிமுக செந்தில் செல்வன் ஒருத்தர் அவர் நிற்கிறாரு.
பட் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, மதிமுக ரொம்ப டஃப்பாக இருக்குனாங்க. பட் இல்லை, சீர்காழி கண்டிப்பாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நாகை அந்த ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஷானவாஸ் கொடுத்தாங்க விசிகாவில், இப்போ ஜவஹர்லா அவர்களுக்கு ஜவாஹிருல்லாவுக்கு இருக்குது. பட்டு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜவாஹிருல்லா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் குறையிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அங்கே எஸ் காமராஜ், ஆர் காமராஜ் நல்லா பார்த்தீங்கன்னா திருவாரூரில் டிஆர்பி ராஜாவை ஏற்று நிற்கிறவர் எஸ் காமராஜ். அவர் வந்து அமமுக. நன்னிலத்தில் எஸ்டிபிஐ நெல்லை முபாரக், அவரை ஏற்று நிற்கிறவர் ஆர் காமராஜ். ஓ, தொகுதியை மாற்றிக்கிட்டாங்க. அப்படி இருக்குது. ஓ, என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நன்னிலம் நல்லா இருந்தது முபாரக்கு. பட் இப்போ கடைசி நேரத்தில் அந்த ஸ்வீட் பாக்ஸ் விஷயங்களில் ஒரு அடித்த இதில் ஒரு காமராஜே கொஞ்சம் சாதகமாகிடுச்சு. ஸோ முபாரக்கு ரொம்ப டஃப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆர் காமராஜ் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. மற்றபடி அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஎம்கேக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி சுற்றி பார்க்கும்போது நாகை, திருவாரூர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கடந்த தேர்தலில் 3-4 தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிருந்துச்சு. பட் இந்த முறை கூடுதலாக இன்னும் ஒரு 4-5 தொகுதிகளில் திமுக இழக்கக்கூடும். அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. இதை தான் நான் சொல்கிறேன். நான் இந்த விஷயத்தில் திமுக கொஞ்சம் கோட்டை விட்டுறதா, அலட்சியமாக இருக்கா? ஏன் நம்ம ஏற்கனவே இந்த பகுதிகளாம் வேளாண் மண்டல பகுதிகளாகவும் இருக்கு. இப்போ அந்த பகுதிகளில் வேளாண் துறை சார்ந்து இப்போ இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் தனி பட்ஜெட் போடுறாங்க வேளாணுக்கிட்டு. நாங்கள் பல சிறப்பு திட்டங்கள்லாம் செஞ்சு தரோம், இழப்பீடு தரோம், கொள்முதலுக்கு இவ்வளவு குறைந்தபட்ச இது தரோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இங்கே வாக்குறுதியில் சொன்னதை செஞ்சுருக்கோம் அப்படின்றாங்க. அதை தாண்டி அந்த வேளாண் மக்களுக்கு நீங்கள் அதை தாண்டி நல்லா பாருங்கள், திமுக தான் தோக்குது. இப்போ நீங்கள் வந்து கீழ்வேலூர், நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் சிபிஎம் ஜெயிச்சிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சிபிஎம் ஜெயிச்சிருது, மதிமுக ஜெயிக்குது. சீர்காழியில் மதிமுக ஜெயிக்குது. நீங்கள் வந்து ஜவாஹிருல்லா இத்தனைக்கும் பாபநாசத்துலேருந்து அங்கே போயிட்டார், எங்கே நாகப்பட்டினம் போயிருக்காரு, அவர் கம்ஃபர்ட் ஆகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த திமுக வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய காரணம் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒருங்கிணைப்பு இல்லாததுங்கிறது தான் ஒரு நோட்டீஸ் பாட்டு. இதில் வந்து நீங்கள் மக்கள்லாம் வந்து வேறு மாதிரி இருக்காங்கலாம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல வேளாண் ஏரியா, அதில் எதுவும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி, அது கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இன்னர் பாலிடிக்ஸ். ஓகே, உட்கட்சி பூசல் அதான் நான் பார்க்குறேன். இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து கண்டிப்பாக முதல்வருக்கு இது கண்டிப்பாக ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி ஏற்றுக்குவார் அவர்? ஏன் நீங்கள் கொங்குல டஃப்பு, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏடிஎம்கே பிஜேபி இருக்குள்ள இறங்கி திமுக நீங்கள் ஜெயிக்குது. நம்மளுக்கு ஈஸி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஏடிஎம்கே மட்டும்தான், கூட்டணி கட்சிகளான பாமகவும் பெருசாக இருக்காது, பிஜேபியும் பெருசாக இருக்காது. நீங்கள் டிஎம்கேக்கு அப்படி கிடையாது. டிஎம்கே, விசிகா, காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக எல்லாமே டெல்டாவில் இருக்கும். பெரிய லெவலில் இல்லைனாலும் கூட ஒரு கணிசமான ஓட்டு உள்ள இடங்கள். இப்படி இருக்கும்போது வச்சு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட திமுக சின்ன சின்ன அலட்சியங்களாலும் ஒருத்தரோட இன்னர் பாலிடிக்ஸ்னாலையும் தோற்கெடுத்தது எப்படி முதல்வர் ஏற்றுக்குவார்? கண்டிப்பாக 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பேசிய இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையான பட்சத்தில் கண்டிப்பாக பல பேர் மேலே நடவடிக்கை எடுப்பார் சிஎம் அப்படிங்கிறத இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு இப்போ. சார், அப்போ ஒருவேளை இப்போது ஸ்வீப் பண்ண இடத்துல இழக்க நேரிட்டால், இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலையும் ஸ்வீப் நடக்காது, அங்கேயும் ஒரு சில சீட்ஸ் வந்து எதிர்கட்சிக்கு போகக்கூடும், ஏடிஎம்கேக்கு போகக்கூடும்,
இப்போ டெல்டாவில் என்ன டெல்டா வந்து திமுகவோட கோட்டையாக இருந்துச்சு. இப்போ அங்கேயும் வந்து அஹ், 3-4 தொகுதிகள் தான். நீங்க சொல்றது வந்து 41 தொகுதிகள்ல ஒரு 15, 20ன்னா தானே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். ம், ம், 41ல 37 இருந்துச்சு. இப்போ இந்த முறை இன்னும் கூடுதலா ஒரு 4, 5 போயிடும். அது ஒரு பெருசா தெரியாது. அங்க காம்பன்சேட் பண்றதுக்கு கொங்குல வந்துடுது. கடந்த முறைய விட இந்த முறை கூடுதலா வரும்போது அது பெருசா தெரியாது. பட் இது கூட இருக்கக்கூடாதுன்றேன் நான். ம், ம், ம். இது கூட இருக்கக்கூடாது. அப்போ சரியா இருக்காதுன்றேன். புரியுதுங்களா? சென்னையும் அதே மாதிரி தான். சென்னை சூழ்நிலையும் கூட சவுத்தில் நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சவுத்து நல்லா இருக்கு. திமுக சாதகமாக இருக்குது. காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள கடுமையான முக்குளத்தூருடைய எதிர்ப்பு, சசிகலா ஓட்டு பிரிக்கிறது, இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்குது அங்கே. ஸோ கூடுதலான வாக்குகள் இது சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ம். இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து இது அறுதி பெரும்பான்மை கிடைக்காதாங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. அது கம்ஃபர்ட்டாக ஜெயிக்கும். ஆனாலும் கூட ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய இடங்களில் திமுக இந்த சர்க்கிளை தடுத்து நிறுத்தியிருக்கலாங்கிறேன் நான். ஒரு 15 நாளைக்கு முன்னாடியோ 20 நாளைக்கு முன்னாடியோ இந்த சர்க்கிளை கூட சரிப்படுத்தியிருக்கலாம். இதுதான் என்னோட பார்வை. நிச்சயமா சார். டெல்டா மண்டலம் திமுகவுக்கு கடந்த தேர்தலில் பெரிதும் கை கொடுத்தது. அது ஒரு ஸ்வீப்புன்னே சொல்லலாம். 41 சீட்ஸில் 37 சீட்ஸ் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கிறது பல பகுதிகளில். அதனால் சில தொகுதிகள் வந்து திமுக இழக்கக்கூடும் என்கிற சில நுணுக்கமான டெல்டாவினுடைய பாலிடிக்ஸை ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.